ஒரு காலத்துல ஒரு அன்பான ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜா எப்போதும் நாட்டுல மக்களோட சந்தோஷமா பேசி பழகுவாரு. நாட்டுல மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே சரி செஞ்சு நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு நாள் ஊர்ல பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. நாட்டில இருந்த விவசாய நிலம் எல்லாம் நெருப்புல அழிஞ்சு போச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி ராஜா கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரு. மக்கள் எல்லார்கிட்டையும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மக்களை ஆறுதல் படுத்தி வச்சாரு. ராஜா நல்லா யோசிச்சு காட்டுல இருக்க விலங்கு எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்கலாம்னு முடிவு செஞ்சாரு. உடனே ராஜா காட்டுக்கு கிளம்பி போனாரு. காட்டுல இருக்க எல்லா மிருகத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ராஜா பேச ஆரம்பிச்சாரு. நாட்டுல வறட்சி ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க எல்லாரும் மக்களுக்கு உதவி செய்யணும். அப்போதான் நம்ம ஊரையும் மக்களையும் காப்பாத்த முடியும்னு சொன்னாரு. இத கேட்ட விலங்கு எல்லாம், என்ன ராஜா செய்யணும் சொல்லுங்க, நாங்க செய்யறோம் சொல்லிச்சுங்க. ராஜா யானை கிட்ட காட்டுல அருவில இருக்க தண்ணீர் எல்லாம் வழி அமைச்சு அது ஊருக்குள்ள வர வழி செய்யு சொன்னாரு. பறவை கிட்டலாம் போய் நீங்க ஊர்ல இருக்க நிலம் எல்லாத்துலயும் விதைங்களை தூவுங்கன்னு சொன்னாரு. அணில் கிட்ட நிலத்துல விதை நடுற வேலை கொடுத்தாரு. மான் கிட்ட ஊர்ல எங்க தண்ணீர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வேலை கொடுத்தாரு. ராஜ கொடுத்த வேலையெல்லாம் ஒன்னு ஒன்னா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி எல்லாரும் தனித்தனியாக வேலை பிரிச்சு செஞ்சாங்க. எல்லாரோட பங்கும் ராஜா கொடுத்த வேலையை முடிக்க ரொம்ப ஆர்வமா வேலை செஞ்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஊர் மறுபடியும் நல்லா பசுமை அடைஞ்சது. கிராம மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ராஜா, ஊர் மக்கள், அப்புறம் உதவி செஞ்ச காட்டு நண்பர்கள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சொன்னாரு. ராஜா அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஊர் மக்கள் அப்புறம் ஊர் நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் முடியும்னு கத்துக்கிட்டாரு. நன்றி.